பார்த்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளுக்கும் உலகம் முழுவதும் இருக்கும் தமிழ் நெஞ்சங்களுக்கும் ஆன்மீகத்திலே ஆர்வமாக நுழைந்து அதன் ஆன்மீகத்தின் வழியாக ஞானம் பெற வேண்டும், உயர்ந்த கட்டத்தை அடைய வேண்டும் என்று தேடிக்கொண்டிருக்கிற அனைத்து ஆத்மாக்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள் நான் சொல்லிக்கிறேன். நம்ம அகோரா ஃபவுண்டேஷன் தொடங்கப்பட்டு இவ்வளோ நாளாக நம்மளை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு முக்கியமான விஷயம். இதை புதிதாக பார்க்கக்கூடியவங்களுக்கும் ஒரு முக்கியமான அறிவிப்பு. பொதுவாகவே ஒரு ஆன்மீகம் அப்படின்னு வந்துட்டாவே இறைவனுடைய அருள் நமக்கு கட்டாயம் அதை வழிநடத்தி கொண்டு போகணும். அந்த அடிப்படையில் நமக்கு குருக்களாக இருந்து வழிநடத்திட்டு இருக்கிற மகாகுரு இயேசு கிறிஸ்துவும் மகாதர் பாபாஜியும் இந்த அகோரா ஃபவுண்டேஷனுடைய அடித்தளமாக இருந்து இதை வேறாக இருந்து நடத்தி கொண்டு இருக்கிறாங்க. இதற்கு இந்த பிரபஞ்சமாக இருக்கக்கூடிய இறை ஆற்றலும் முற்றிலுமாக ஒத்துழைப்பு கொடுத்து நடத்தி கொண்டிருக்கிறாங்க. இதுக்கான ஒவ்வொரு விஷயங்களும் பார்த்து பார்த்து நம்ம கொண்டு போய்கிட்டு இருக்கிறோம். சரியானபடி நம்ம நகர்த்தி கொண்டு போயிட்டுருக்கிறோம். இது அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தி கொண்டு போகிறதற்கும் உயர்ந்த அடுத்தடுத்த விஷயங்களுக்கு எடுத்துகிட்டு போகிறதற்கும் இந்த ஆன்மீக பணியை தொடர்ந்து நம்ம விரிவாக்கம் செய்து பல மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறதுக்குமான வழிகளை நம்ம ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். அந்த அடிப்படையில் அகோரா ஃபவுண்டேஷன் மூலமாக நம்ம இந்த கர்மயோகம் வழியாக ஒரு சில காரியங்கள் செய்துக்கிட்டு இருந்தோம். ஆரம்பத்தில் உணவு கொடுக்கறது, அந்த மாதிரி விஷயங்கள், பொருள் எதை தேவையான விஷயங்கள் மக்களுக்கு இலவசமாக நம்ம கொடுக்கறது எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ தொடர்ந்து அந்த காரியத்தை செய்யணும் அப்படிங்கிற ஒரு விருப்பத்தோடு பார்த்துட்ருக்கிற நம்மளுடைய ஃபாலோவர்ஸும் சரி, மக்கள் அனைவருக்குமே நம்ம சொல்லிக்கிறோம். ஆன்மீக பாதையில் இருக்கிறவங்களுக்கு, உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆன்மீக பணிக்கு உதவி செய்யணும், கர்மயோகம் செய்யணும் அப்படின்னு விருப்பம் இருந்தால் நம்ம அகோரா ஃபவுண்டேஷனுக்கு நீங்கள் செய்யலாம். தொடர்ச்சியாக நம்ம அதை செய்யலாங்கிற ஒரு முன்முனைப்போடு இருக்கிறோம். அதாவது சோத்தை போட்டு மக்களை சோம்பேறி ஆக்காமல், யாருக்கு சோறு தேவை, பசி யாருக்கு இருக்குது, யார் முடியாமல் சம்பாதிக்க கூட முடியாமல் கஷ்டப்படுறாங்க சாப்பாட்டுக்கு, அப்படிங்கிறவங்களுக்கு தான் நம்ம உதவி செய்ய போகிறோம். ஸோ அதெல்லாம் தெளிந்து தான் நம்ம ஞானமாக தான் முடிவு செய்து பண்ணுறோம். பொருட்களுமே யாருக்கு தேவை, யாராருக்கு பொருள் தேவை, ஸ்கூல் பிள்ளைங்க படிக்கிறவங்க, காலேஜ் பசங்களுக்கு, இளைஞர்களுக்கு என்ன தேவை அப்படின்னு தெரிஞ்சு, வயதானவங்களுக்கு முடியாதவங்களுக்கு என்ன தேவைன்னு தெரிஞ்சு இது மாதிரி பண்ணலான்ட்ருக்குறோம். நம்ம அகோரா ஃபவுண்டேஷன் மூலிமா உலகம் முழுவதும் நம்ம கொண்டு போகக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமாக நம்ம பார்க்கறது அமைதி. ஸோ அமைதியை உலகத்திற்கு கொடுக்கறதற்கு அந்த அமைதி தேவை. அந்த சுத்தமான அந்த தூய அமைதியை நம்ம கொண்டு போய் சேர்க்கிறதுக்கான ஒரு திட்டங்களை நம்ம இதன் வழியாக கொண்டு போகலான்னு இருக்கிறோம். ஸோ இதுக்கு எல்லாமே நமக்கு நிறைய ஆக்கப்பூர்வமான வழிகளை நம்ம வச்சுருக்கிறோம். ஒவ்வொன்றும் அது மீடியா மூலியமாக சொல்லிகிட்டு இருக்க முடியாது. ஸோ இதுதான் நலத்திட்ட உதவிகள், மக்களுக்கு நல்லது செய்யலான் இருக்கிறோம். அது நம்மளுடைய ஆன்மீக பணியும் எடுத்து விரிவாக்கம் செய்து இன்னும் அதிகப்படுத்தி கொண்டு போகலான் இருக்கிறோம். இதன் மூலிமா இந்த தொடர்பை ஏற்படுத்தி நீங்கள் நம்ம அகோரா ஃபவுண்டேஷனோடைய ஒரு கரமாக இணைஞ்சு நீங்கள் செயல்படுறது உங்களுக்கு பல நன்மைகளை இறைவன் அருள் மூலிமா உங்களுக்கு கொடுப்பாரு. ஒரு ஆன்மீக பணிக்கு நீங்கள் எந்த ஒரு காரியம் செய்தாலும் அது உங்களுக்கான ஆசீர்வாதமும் அருளும் கட்டாயம் கிடைக்கும். பைபிள்லேயே ஒரு வசனம் இருக்குது, என்னுடைய சீடர்களுக்கு நீங்கள் குடிக்க தண்ணீர் கொடுத்தாலோ ஏதோ ஒரு வகையில் நீங்கள் உதவி செய்தால் அதற்கான பலன் உண்டுன்னு இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறாரு. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது நீங்கள் ஒரு ஆன்மீகவாதி, அவங்க தெளிவான ஒரு நிலையில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் எந்த உதவி செஞ்சாலும் அந்த இறையருள் உங்களை நோக்கி கட்டாயம் வரும். ஸோ இதன் மூலிமா நீங்கள் இறையருள் பெற்று உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிக்கல்களும் மற்ற விஷயங்களும் எல்லாமே விலகும். ஸோ அந்த அடிப்படையில் நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவிற்கு எந்த அளவுக்கு உங்களால் டொனேட் பண்ண முடியுமோ, பண உதவி உங்களால் செய்ய முடியுமோ, நம்மளுடைய அகோரா ஃபவுண்டேஷனுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நம்மளோட அகோரா ஃபவுண்டேஷனோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் பணம் செலுத்தி உங்களுடைய பங்கீடை நீங்கள் செலுத்தலாம். இது உங்களுடைய விருப்பத்திற்கு உட்பட்டது. விருப்பம் இருக்கிறவங்க, இறைவனுடைய உந்துதல் இருக்கிறவங்க கட்டாயம் நீங்கள் அந்த அகோரா ஃபவுண்டேஷனுடைய வளர்ச்சிக்கும் அது நலத்திட்ட உதவிகளுக்கும் உங்களுடைய பங்கீடு இருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். ஸோ இது ரொம்ப நம்ம அடிக்கடி சொன்னது கிடையாது. நம்ம ப்ராப்பராக நம்ம கொண்டு போய் செய்யணுங்கிறதுக்காக தான் நிறைய நலத்திட்டங்கள் வச்சுருக்கிறோம். அடிப்படையாக இந்த மக்களுக்கான உதவிகள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அடிப்படையாக நம்ம செய்யக்கூடிய உணவு, இன்னும் மற்ற உதவிகள், இன்னும் மரம் செடி வைக்கணும்னு நினைக்க விருப்பம் இருக்கிறவங்களுக்கு அது மொத்தமாக நம்ம பண்டிலாக பர்ச்சேஸ் பண்ணி அது இலவசமாக நம்ம கொடுக்குறோம். ஸோ யாராருக்கு முடியலையோ, என்னென்ன முடியலையோ அந்தந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி வெயில் காலத்துலேயும் மழை காலத்துலையும் என்ன பொருட்கள் தேவையோ அதை நம்ம வாங்கி பொருளாக கொடுக்கலான்னு இருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி திட்டங்கள் வச்சுருக்கிறோம். இது தொடர்ச்சியாக செய்யணும் அப்படிங்கிறதுனால உங்கள்கிட்ட இந்த விஷயத்தை நான் பகிர்ந்துக்கிறோம். ஸோ நம்ம எல்லோரும் இணைஞ்சு செயல்பட்டால் தான் அந்த ஆன்மீக பணியை செய்ய முடியும். அது உங்களுடைய கரமும் இருக்கணும். இந்த தத்துவத்தோடு இணைஞ்சவங்க, அத்வைத தத்துவத்தோடு இணைஞ்சவங்க, எல்லாவற்றிலும் இறைவன் இருக்கிறாங்கிறது அந்த புரிதல் இருக்கிறவங்க, நம்ம ஆன்மீக பணி உங்களுக்கு ரொம்ப நெருக்கமாக பிடித்து போய் நெருக்கமாக அதில் பயணிக்கும் நினைக்கிறவங்க, நம்மளை ஆரம்பத்துலேருந்தே ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, புதிதாக பார்க்குற ஆத்மாக்களும் சரி,
இறைவனுடைய பணியை நம்ம எது வழியாகவும் செய்யலாம். நீங்கள் பக்கத்தில் இருக்கிற உங்கள் கை மூலியமாகவும் செய்யலாம், இல்லை இது மாதிரி ஒரு அறக்கட்டளை மூலியமாகவும் நீங்கள் அந்த உதவி செய்யலாம். ஸோ இதன் மூலிமா நீங்கள் அந்த பணியை செய்யணுங்கிறது எங்களுடைய அகோரா ஃபவுண்டேஷன் மூலிமா நாங்கள் சொல்லிக்கிறோம். உங்களுக்கான நிதி ₹1 இருந்தாலும் அது வீணாகாது. அது சரியானபடி சரியான ஆத்மாவுக்கு போய் சேரும். அது எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஸோ நம்ம ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனாக தான் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ அதனால் நம்ம சேரிட்டபிளாக இதை கொண்டு போய் மக்களுக்கு எப்படி சேர்க்கணுமோ அது முறைப்படி நேர்த்தியாக சேர்த்துருவோம். தொடர்ச்சியாக நம்ம ஃபவுண்டேஷன் மூலிமா ஃபாலோ பண்ணிகிட்ருங்க. நம்ம வீடியோஸ் பாருங்கள். நம்ம ஆன்மீக பணியின அடுத்தடுத்த கட்டத்திற்கு போகிறதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பும் இறைவனுடைய அருளும் உங்களுடைய பிரார்த்தனையும் கட்டாயம் இருக்கணும்னு இதன் மூலிமா கேட்டுக்கிறேன். இதன் மூலிமா நிறைய பேருக்கு பயன் போய் சேரணும் அப்படிங்கிறதும் நான் சொல்லிக்கிறேன். நன்றி. நல்லது.